மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் இந்த 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், அங்கு சொல்லுகிறார், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறார். அப்ப தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டபடியே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏற்றினார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்படின்னா எப்படி கழுதை உயரமா இருக்கும், குட்டி குள்ளமா இருக்கும்? கழுதை மேலேயும் கழுதை குட்டி மேலேயும் ஏற்றினார்னா எப்படி அது சிறப்பாக இருக்குமா? அது எப்படி நாம் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம்? இல்லை ஒருவேளை ஒரு கழுதை மேலே தான் ஏறி இருப்பார், குட்டி மேலே ஏறி இருக்க மாட்டார் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். அது நமது அனுமானம். குட்டி மேல் தான் வந்தார், கழுதை மீது வரவில்லை. கழுதையின் மீதும் கழுதை குட்டியாக மரியின் மீதும் வந்ததாக அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். சரி, இதை குறித்து யோவானுக்கு மன்னிக்கவும், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷனாக இருக்கக்கூடிய யோவான் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி எழுதுறார் பாருங்க. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மீது ஏறி போனார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு கழுதை குட்டி மேல தான் போயிருக்கணும், கழுதை அப்ப கூட வந்திருக்கும் என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த கழுதை குட்டி